ப்ளூடூத்துக்கு எதனால ப்ளூடூத்னு பேர் வச்சாங்க தெரியுமா? இல்ல சீரியஸ்லி சம்மதமே இல்லாம ரெண்டு டிவைஸ் ஒட்டுக்கா கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜிக்கு வந்துட்டு நீலப்பல்லு அப்படின்னு சொல்லிட்டு எதனால பேர் வச்சாங்க? இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம 10வது செஞ்சுரிக்கு போகணும். அப்போ ஹெரால்டு காம்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேனிஷ் ராஜா இருந்தாரு. அந்த ராஜாவோட நிக் நேம் தான் ப்ளூடூத். ஏன்னா அவருக்கு நீல கலர்ல ஒரு பல்லு இருந்துச்சு. எஸ், ஒரு ஆக்சிடென்ட்னால அவரோட ஒரு பல்லு அடிபட்டு அந்த பல்லு மட்டும் டார்க் ஆயிருச்சு. அதனால அவர் அந்த ஊர் மக்கள் வந்துட்டு ப்ளூடூத்னு சொல்லிட்டு செல்லமா கூப்பிட்டுருக்காங்க. ஆனா நம்மால அதுக்கு மட்டும் ஃபேமஸ் கிடையாது. அதை விட பெருசா ஒரு விஷயம் பண்ணிருக்காரு. டென்மார்க்கையும் நார்வேயையும் ஒன்னா இணைச்சிருக்காரு. ரெண்டு கிங்டமுக்கு நடுவுல கனெக்ஷன் கொடுத்திருக்காரு. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி 1990s வந்துட்டு சயின்டிஸ்ட் ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறாங்க. போன்ஸ், ஹெட்போன்ஸ், மவுஸ், கீபோர்டுன்னு சொல்லிட்டு நிறைய டிவைஸை ஒன்னா கனெக்ட் பண்றதுக்காக ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த டெக்னாலஜிக்கு என்ன பேர் வைக்கலாம்னு யோசிக்கும் போது தான் நம்ம ராஜா ஞாபகத்துக்கு வர்றாரு. அவர் எப்படி ரெண்டு கிங்டம் இணைச்சார் அல்லவா, அதே மாதிரி ரெண்டு டிவைஸ் இணைக்கிற அந்த டெக்னாலஜிக்கு ப்ளூடூத்னு பேர் வைக்கிறாங்க. அண்ட் அதோட லோகோ கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஹெச்சையும் பியும் சேர்த்து தான் பண்ணிருப்பாங்க. ஹெரால்டு ப்ளூடூத் அப்படிங்கிற அவரோட பேரை பேஸ் பண்ணி. சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ப்ளூடூத் ஆன் பண்ணும்போது நீங்க வந்துட்டு டிவைஸை கனெக்ட் பண்ணல, ஹிஸ்டரியை கனெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கங்க.